எக்ஸலண்ட். ஸோ ஃபோட்டோஷாப் ப்ராஜெக்ட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு குக்கி இருக்குது, இதனுடைய மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஷீட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான டீட்டெயில்னால் ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலில் போட்டிருக்கோம். ஒரு குக்கி, அதனுடைய லோகோ, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைனிங்காக மாற்ற போகிறோம். சரி, இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் லிங்க்கு. நீங்கள் அது வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சைட் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் செக்ஷனில் நீங்கள் சோர்ஸ் ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபைலை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சோர்ஸ் ஃபைல். நீங்கள் டவுன்லோட் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் தான் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், அதுக்கு முன்னால் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபாண்ட் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ ப்ரௌஸ் ஃபாண்ட்ஸ். ஸோ கூகுள் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிபாஸ் நியூ. ஸோ இந்த ஃபாண்ட்டு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த பிபாஸ் நியூ. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா டிடிஎஃப் இருக்கும். ரைட் கிளிக் அடித்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இந்த லோகோவை லெஃப்டில் கொண்டு வரேன். ஸோ ப்ரைஸு, இதனுடைய நேம், இதனுடைய ஹைலைட், ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் போட்டு கலர் வந்து போகணும் பாருங்கள். ஸோ இந்த குக்கி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பென் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பென் டூல் செலக்ட் பண்ணோன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். பார்த்தா ஷேப்பான்னு வரும். நம்ம ஷேப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில் கலர் பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து எதுவும் இல்லை, தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அப்ராக்சிமேட்டாக இந்த 3 கார்னரையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம பாயிண்ட்டை வைக்க போகிறோம். 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு. ஸோ 4வது இங்கே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேனாவில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்குது, அதாவது க்ளோசிங் அப்படின்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ட்ரையாங்கிளுக்கு பேக் சைடில் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த குக்கியை அதுக்கு மேலே கொண்டு வரேன். ஓகே, இப்போது இதனுடைய கலரை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து இந்த குக்கியிலேருந்து ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் செலக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுடைய சாய்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய டேஸ்ட்லேயே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ரெக்டாங்கிள் பண்ணியாச்சு. ஸோ இதை வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்டில் ரைட்டில் மூவ் பண்ணுறது, இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஃபாண்ட்டு. ஸோ இப்போ ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸோ கேரக்டர் இருக்குது. இதில் பிபாஸ் நியூ. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 78 வச்சுக்குவோம்.
ஸோ அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் நோ ஆடட் சுகர் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட்டையும் சைஸ் மாற்றுவோம். இதுவும் பிபாஸ்னியும் இது ஒரு அதில் பாதி 48 வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் இதுவும் ஒரு 40 வச்சுக்கலாம். இதுவும் ஃபாண்ட் நேம் வந்து பிபாஸ்னி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இதனுடைய கலர் இந்த கலர் செட் பண்ணிக்கலாம். இந்த கலர் செட் பண்ணிக்கலாம். ரைட். இந்த லைன் ஹைட்டை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ 78. ஸோ லைன் ஹைட் குறைஞ்சிச்சு. ஸோ இதனுடைய பிளேஸ்மெண்ட்டை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த இமேஜ் வந்து பக்கத்துலேயே வர மாதிரி இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு இதை மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இதனுடைய கலர் வந்து கொஞ்சம் பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி மாற்றுவோம். ஸோ அகெயின் உங்களுடைய சாய்ஸ் தான். ரைட். இப்போது இந்த ப்ரைஸ் வந்து ஹைலைட் பண்ணோம். அதுக்கு முன்னால் இந்த லோகோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் T அடிச்சிங்கன்னா இந்த கார்னர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஒன்றுமே தெரியாதுங்க சார் அப்படின்னா நம்ம எங்களுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸு யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டு அதில் இந்த அமௌண்ட்டை வந்து காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஷேப் டூலில் வரும். அதில் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே விட்த்து ஹைட்டு கேட்குது. 300க்கு 60, ரேடியஸ் 30 வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ எகெயின் கண்ட்ரோல் T போடுறேன். கண்ட்ரோல் T போட்டோம்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். இதை நமக்கு வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இதனுடைய கலரை மாற்றணும். ஸோ இந்த இடத்துல கலர் இருக்குது. ஸோ அந்த கலரை வந்து மாற்றலாம். ஒரு கோல்டன் கலர். பார்த்தோன்னே பழையன்னு தெரிகிற மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு நேராக இதை கொண்டு வரலாம். அதே மாதிரி இங்கே லெஃப்டில் என்ன ஸ்பேஸிங் இருக்கோ அதே அளவுக்கு ரைட்லேயும் ஸ்பேஸிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த ரைட் கார்னரும் இந்த 3னுடைய ரைட் கார்னரும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். நோ ஆடட் சுகர், ரவுண்டட் ரெக்டாங்கிள், இதெல்லாம் ரைட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த அமௌண்ட்டை இதுக்கு மேலே கொண்டு வரணும். ஸோ இப்போது இந்த அமௌண்ட்டை ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கு மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபாண்ட்டு கொஞ்சம் சின்னது பண்ணால் பரவாயில்ல போல இருக்குது. ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது. ஸோ 40ன்னு வச்சுக்கலாம். ஸோ எகெயின் இந்த பிளாக் கலருக்கு பதிலாக கலரை இந்த கலரை செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி சென்டர். ஓகே. ஸோ இது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக வேணால் இதை ரெண்டையும் கண்ட்ரோல் G கொடுத்தோம்னா அது குரூப் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ அடுத்தது இந்த குக்கியை கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த குக்கியை செலக்ட் பண்ணிவிட்டு
எஃபெக்ட்ஸில் ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். ஸோ ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிஸ்டன்ஸு ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எந்த பக்கம் நமக்கு வந்தால் நல்லா இருக்குமோ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் ஷேடோ, வித்தவுட் ட்ராப் ஷேடோ அப்படி இருக்குது, வித் ட்ராப் ஷேடோ அப்படி இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் மெத்தடாலஜி. இதுக்கு மேலே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ நீங்கள் முதல்ல இந்த ஃபோட்டோஷாப் இதை பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் இஸ் வெரி வெரி ஈஸி. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ எங்களுடைய ஃபோட்டோஷாப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபோட்டோஷாப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.